மாமணியர் எங்கள் பாப்பா குடியார் வழிபற்றி தமிழை தாங்கி பிடித்திடவே தம் இரு தோள்கள் என தனியாத தாகம் கொண்டு தாமிரபரணி கரையில் வட்டங்களும் மாமன்றங்களும் பேரவைகளும் அமைத்து தமிழ் பரப்பும் சான்றோர் பெருமக்கள் பலரையும் அன்பு தமிழின் மறு உருவமாம் அருங்காட்சியக காப்பாட்சியர் அம்மா அவர்களையும் மாவட்ட மைய நூலக பொறுப்பாளர்களையும் தேசிய வாசிப்பு இயக்க பொறுப்பாளர்களையும் வாழ்த்தி வணங்கி என் கவியை உரைக்கிறேன். 12ஆம் வகுப்பு தமிழாசிரியர் மட்டும் வாசிக்காமல் விட்டிருந்தால் அந்த மலை கவிதை மண்ணில் விழாமலேயே போயிருக்குமோ என்னவோ. பேருந்து பயணச்சீட்டின் பின்னால் எழுதிய வரிகளை வாசித்தபின் அவள் புன்னகைக்க மறந்திருந்தால் பின்னாளில் எழுத்துக்களை நேசிப்பதையே நான் மறந்திருப்பேனோ என்னவோ. ஈசாக்கின் குட்டி கதைகள் புத்தகம் மட்டும் என் தந்தை வாங்கி தராமல் இருந்திருந்தால் எழுத்துக்கள் எண்ணங்களில் சித்திரங்கள் வரைய வல்லவை என்பதை அறியாத பதராகவே இருந்திருப்பேனோ என்னவோ. லெனினையும் கார்பச்சேவையும் தாங்கிய சோவியத் யூனியன் புத்தகம் ஒருவேளை என் வீட்டிற்கு வராமல் இருந்திருந்தால் சோசியலிச சித்தாந்தம் என்னில் ஒரு அங்கமாக இருந்திருக்காதோ என்னவோ. எழுதிய வரிகளை என் அன்னையிடம் கொடுத்து அவள் வாசித்த பின் வரும் நல்லா இருக்குப்பா என்ற எதிர்வினை இல்லாமல் போயிருந்தால் இந்த கவியரங்கத்தில் இருந்திருக்க மாட்டேனோ என்னவோ. நீ எழுதினால்தான் ஒரு ஈர்ப்பு இருக்கும் என சொன்ன நண்பனுக்கு எழுதி கொடுத்த வரிகளை அவள் வாசித்தும் வசப்படாமல் இருந்திருந்தால் வசைக்கு பயந்து என் எழுத்துக்களை ஒழித்திருப்பேனோ என்னவோ. அந்த திருச்சி அங்கப்பனை அலுவலக ஓய்வின் இறுதி நாளில் வாழ்த்திய போது மடலை படித்துவிட்டு அவர் வீட்டு மடலை கூட என்னை பார்த்து கஞ்சுமிட்டியது மட்டும் நிகழாமல் இருந்திருந்தால் ஒளி வாங்கி இன்று என் உயிர் வாங்கியாக இருந்திருக்குமோ என்னவோ. அந்த கதை சொல்லி நண்பன் மட்டும் எனக்கு வாய்க்காமல் இருந்திருந்தால் பாலகுமாரன், ராஜேஷ்குமார் போன்ற படைப்பாளிகளை நோக்கி என் பார்வை செல்லாமலேயே இருந்திருக்குமோ என்னவோ. பணியாற்றிய பள்ளிகளில் உடனிருந்த ஆசிரியர்கள் பாரபட்சம் காட்டி என்னை பாராட்டாமல் விட்டிருந்தால் பவானிசாகர் பயிற்சி நிலையத்தில் 8 மணி நேர நிகழ்வு தொகுப்பினை ஏற்று நடத்திடும் வாய்ப்பு எனக்கு கிட்டியிருக்காதோ என்னவோ. முதல் கவியரங்க பங்கேற்பில் கோதைமாறனின் குட்டி பாய்ந்தது 16 அடி என பகிராமல் இருந்திருந்தால் பல மேடைகள் எனக்கும் காட்சி பொருளாகத்தான் இருந்திருக்குமோ என்னவோ. என்ன அண்ணா எப்போதும் கவிதைகள் தானா என இளவல் சக்தி வேலாயுதம் எனக்கு புத்தக அறிமுக வாய்ப்பு வழங்காமல் இருந்திருந்தால் கருத்துரைக்க காந்திமதி வேலனுக்கு புத்தகங்கள் பல வராமலே போயிருக்குமோ என்னவோ. வாழ்வியல் சொன்ன வள்ளுவமும் பாரதி படித்த கவிதைகளும் பட்டுக்கோட்டை பரப்பிய மனித நீதியும் அண்ணாவின் உரைகளும் கலைஞரின் வசனங்களும் அம்புலி மாமாவும் தெனாலிராமனும் கூட படிக்க கிடைக்காமல் இருந்திருந்தால் புத்தகம் ஒரு புதையல் என்பதை புரியாத இருட்டில் இருந்திருப்பனோ என்னவோ. அவள் விகடனும் சிநேகிதியும் என் அவள் வாசித்திருக்காவிட்டால் என் திருமணத்திற்கு பின்னான உணவுகள் ருசியற்று போயிருக்குமோ என்னவோ. அலுவலக உடன்பிறப்பு, நூலக வாசன், அனந்த கேசவன் அறிமுகம் ஒருவேளை கிடைக்காமல் போயிருந்தால் ஈவேராவையும் கீராவையும் கண்ணதாசனையும் வண்ணதாசனையும் வேப்ப மரத்தடி கடையில் தேநீர் அறிந்து கொண்டு சாரலுக்கு ஒதுங்கியபடி சல்லடை ஓடும் வாய்ப்பு கிட்டாமலே போயிருக்குமோ என்னவோ. புத்தகங்கள் கைகொள்ளாமல் புதுவுலகம் படைத்தல் சாத்தியமன்று. எழுத்துக்களால் எவரையும் வசப்படுத்துவது எளிதன்று. கடுகளவு வாசித்தாலும் மலையளவு படைக்கலாம். மடு அளவு சிறிதனினும் மனக்கூடத்தை நிறைக்கலாம். குலுங்கிடும் மனங்களை புத்தாக்கம் செய்வோம் புத்தகங்கள் கொண்டே. புன்னகையை எங்கும் தவளச் செய்வோம், நாமும் புன்னகைப்போம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.